ரமலான் வரும் அருளை கொண்டு தரும். மாமா, நீங்க இஸ்லாமிய பாடல்கள் எழுதுறீங்க, அது எப்படி உங்களுக்கு அந்த வரிகள் அது இதெல்லாம் எப்படி கரெக்டா வந்து உழுவுது? பிளஸ் உங்க பாட்டு பொதுவாகவே நல்லா இருக்கு. நான் இஎம் அனிஃபா அண்ணன் பாட்டை தவிர வேற எந்த பாட்டு பெருசா கேட்கறது இல்லை. அடுத்தது கேட்கறது உங்க பாட்டை தான் மாமா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பல வருஷத்துக்கு முன்னால நாம எல்லாரும் கீழக்கரைக்காரங்க பொதுவாக அறிந்த அபுல் பரக்காத் ஷார்ஜாவில் வந்து ஒரு இடத்துல இஸ்லாமிய பாடல் தான் பாடினார். அவருக்கு நாவூர் அனிஃபா பாட்டு தான் பாடினார். அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் எழுதின ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் வந்து இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாஹ் ராகத்துல தான் பாடிச்சார், இஸ்லாமிய பாடல். ஆனால் நிறைய வரிகள் அந்த ஒரிஜினல் வரியே வந்தது. கல்லெல்லாம் ரசூல் சொல்வோம் கல்லாகுமா சொல்லலாம் ரசூலுடைய சொல்லாகுமான்னு வந்தது எனக்கு பிடிக்கல. இது இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ராகம் சினிமாவோட உபயோகப்படுத்தப்பட்ட ராகமா இருந்தாலும் வரிகள் வந்து இஸ்லாமிய வரியோடு நெருங்கி இருக்கணும் கருத்தோட அப்படி எண்ணம் வரும்பொழுது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வரிகளை தந்தான். அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் எந்த பாடலும் நம்ம சுயமாக எழுதணும் சொல்லவே முடியாது. நான் ஒரு பாடல்லையே வரியை கொடுத்துருக்கிறேன். நாடிய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு தர்றான். எனக்கு ஆன்ஜியோ பண்ணி நான் 1.5 மாசம் ரெஸ்ட்ல இருந்தேன். அப்போ ஒரு பாட்டு கூட எழுத முடியல. ஆனால் பரபரப்பான சூழ்நிலையில் ஆபீஸ் வேலைகளில் உலக வேலைகளில் நடந்து கொண்டு இருக்கும் போதும் காரில் போகும்பொழுதும் அலுவலக இடையில தான் அந்த பரபரப்புக்கு இடையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடல்களை சிந்தனை தந்து தருகிறான். அதன் மூலமாக இந்த வரிகள் அல்லாஹ்வுக்குனால இதுவரைக்கும் 207 பாடல்கள் வந்தது. இன்ஷா அல்லாஹ் இது ஹயாத் இருக்க வரைக்கும் தொடரும். அவருடைய பல பாடல்களை இந்திய காலத்து ஹிந்தி பாடல் ராகங்கள் தான். ஆனால் அந்த தலைமுறை போனோம்னா அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாது. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாம போயிருவோம், நம்ம பாடல்கள் நிற்கும். 200 பாடல்களுக்கு மேலேயா நீங்க எழுதியிருக்கீங்க? ஆமா, இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த 200 பாடல்களையும் நாம் நூல் வடிவிலையும் கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்கிறது. உங்க எல்லாரோட துவாவின் பலனாக இன்ஷா அல்லாஹ் அதை டிசம்பர் வாக்கில் அதை 100 பாடல்களையும் கொண்டுட்டு வருவோம். அதே மாதிரி இந்த 5 நிமிட பயான்கள் நடக்குது, அதுவும் 100 எபிசோடு ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நூல் வடிவில் கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் மாமா. மாமா, அடுத்தது ஒரு சின்ன ஒரு 2 வரிகள் பாடி நம்ம இந்த உரையை முடிச்சுக்கிடுவோம். பாடுங்க. நாதன் நபி காதலினே நானும் கவி பாடுகின்றேன், தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை ஏகன் மனம் போடுகிறான். நாதர் நபி காதலினே. அதிலும் அல்லாஹ்வோட முனாஜாத் செய்யக்கூடிய அத்தனை பாடல்களும் இருக்குது. என்னைத்தான் படைத்தவனே, என்றென்றும் நிலைத்தவனே, என் தேவை நான் உரைப்பேன், நீ தந்து அருள்வாயே என்ற அந்த வரிகளையும் அல்லாஹ்விடம் முனாஜாத் செய்யக்கூடிய வரிகளோட நிறைய பாடல்கள் இருக்கிறது. இந்த பல்லாக்கு முத்துவாப்பாவுடைய முனாஜாத் எப்படி 100 ஆண்டுகள் கழித்து இன்று அது கேட்கப்படுகிறதோ அதோட எம்முடைய இந்த முனாஜாத்துகளும் இன்னும் 100 ஆண்டு கழித்து வரக்கூடிய சந்ததிகள் கேட்பார்கள். அதுக்கு தௌஃபீக் செய்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரமலான் வரும் அருளை கொண்டு